அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க போகிறது எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள். ஆங்கிலத்துல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி சார்? பின் வருவனவற்றில் எது முன்னோக்கு சார்பில் உள்ள டயோடினை குறிக்கும்? ஓகேயா? 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது டயோடினுடைய பி சைடு, பி பக்கம், இந்த சைடு கோடு போட்டா என் பக்கம் நமக்கு தெரியும். இப்போ இதுல பி பக்கம் 0 வோல்ட் இருக்குது, இங்க என் பக்கம் -2 வோல்ட். அதே மாதிரி பிங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா பி பக்கம் -4 வோல்ட், என் பக்கம் -3 வோல்ட். சி பார்த்தீங்கன்னா பி பக்கம் -2 வோல்ட், என் பக்கம் +2 வோல்ட். அதே மாதிரி இங்க -3 வோல்ட் +5 வோல்ட். சரியா? அப்ப ஒரு பிஎன் சந்தி டயோடு முன்னோக்கு சார்பில் உள்ள போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதன் பி பக்கம் என் பக்கத்தை விட அதிக நேர்குறியுடன் இருக்க வேண்டும். அதாவது அங்க பாசிட்டிவ் வோல்டேஜ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 0 இருக்கலாம், நெகட்டிவ் கூட இருக்கலாம். ஆனா என் சைடோட கம்பேர் பண்ணும் போது, ஒப்பு நோக்கும் பொழுது, என் பக்கத்தோட ஒப்பு நோக்கும் பொழுது பி பக்கம் அதிக நேர்குறியுடன் இருக்க வேண்டும். சரியா? அப்படி பாத்தீங்கன்னா இங்க -2 வோல்ட் இருக்கு, இங்க 0 இருக்குது. அப்ப பார்த்தாலே தெரியுது இது அதிக நேர்குறியுடன் இருக்கிறது. சோ ஆப்ஷன் ஏங்கிறது ரைட் தான். சரியா? மற்றது பார்க்கலாமா சார்? இது ரைட்னு தெரிஞ்சுட்டா மற்றது பார்க்க கூட வேண்டியதில்லை, இருந்தாலும் பார்க்கலாம். சரியா? இது -4 வோல்ட், -3 வோல்ட், -4 வோல்ட். அப்ப இங்கதான் -1 கூட இருக்கு. இதே மாதிரி தான் எல்லாத்துலயும் இருக்கு. இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். சோ அதனால ஆப்ஷன் ஏ நமக்கு கொடுக்கப்பட்ட ஏ என்கின்ற தெரிவு ஆப்ஷன் சரியான விடை. சோ எனவே பி பக்கம் 0 வோல்ட் மற்றும் என் பக்கம் -2 வோல்ட் உள்ள சுற்று ஏ என்பதே சரியான விடையாகும். நாம இதுவரைக்கும் நம்ம காணொலியில இந்த பாடத்துல எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள்ல 13 கேள்விகள் நம்ம பார்த்திருக்கிறோம். இதோட மொத்தத்துல 20 பாடங்களில் 260 கேள்விகள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த ரவுண்ட் 3ங்கிறது அப்புறமா நம்ம திரும்பவும் கேள்விகள் நம்ம பார்க்க தொடங்குவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.